அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இப்போ கர்த்தருடைய நாமம் அப்படிங்கும்போது அவருடைய பெயர் மட்டும் இல்லை, அந்த பெயரில் இருக்கிற கேரக்டர் ஆஃப் காட் அதுவும் அதில் குறிக்குது. அதில் தேவனுடைய வல்லமை இருக்குது, தேவனுடைய உடன்படிக்கை இருக்குது, தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை இருக்குது. சங்கீதம் 27 பாருங்க, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்போ பலத்த துருகம் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. அவர் நமக்கு கண்மலையாக இருக்கிறார், அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அப்போ அவருடைய பாதுகாப்பு மனிதர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறது, சத்துருக்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறது. அந்த நாமத்திற்குள் நாம் ஓடி சுகமாக இருக்க வேண்டுமானால் நம்ம ஆண்டவரை ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் தேடணும், தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும், நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கையை விட்டுறணும். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை யுத்தத்துக்கு போகும்போதும் ஆண்டவரிடத்தில் போய் ஆலோசனை கேட்பான். சரி, ஒரு முறை ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, அடுத்த முறை வரும்போது நம்ம கேட்காம அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. திரும்பவும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆலோசனை கேட்கும்போது அவர் வித்தியாசமான ஒரு காரியத்தை அவனுக்கு செய்தார். ஸோ ஆண்டவருடைய சமூகத்தை தேடும்போது, ஆண்டவருடைய நாமத்தின் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், ஒரு மன அமைதி கிடைக்கும், பயம் நீங்கும், ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பு உண்டாகும், தேவன் கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு தைரியம் உண்டாகும். சங்கீதம் 91:2 நீர் என் அடைக்கலம், என் கோட்டை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும்போது மனுஷங்கிட்ட ஓடக்கூடாது, தேவனிடத்தில் போய் முதலாவது ஆண்டவரை தேட வேண்டும். ரெண்டாவது, தேவனை நம்புகிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டான். அப்போ நமக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கணும், ஆண்டவர் நம்ம நம்புகிறோம், ஒரு நாள் நம்ம வெட்கப்பட மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாத்திராகமத்தில் மோசேட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது அவர் இருக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய நாமம் நம்மை காப்பாற்றுகிற நாமம். இப்போ இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பணம் பாதுகாப்பாக இருக்குது, பணம் இருந்தால் நமக்கு சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம கூட இருக்கிறது மாத்திரம்தான் நமக்கு ஒரு சேஃப்டி. ஏன்னா நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்போ இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிரச்சனை வந்தால் முதல்ல யார்கிட்ட போகிறோம்? ஆண்டவரை தேடுறோமா, இல்லை மனிதர்களை தேடுறோமா, இல்லை உறவினர்களை தேடுறோமா? ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இப்போ சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பிரியமானவர்களே, தேவனிடத்திலே ஒரு நம்பிக்கை வைத்து தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் சுகம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் நம்பி, உம்முடைய நாமத்தில் நாங்கள் நின்று, உம்முடைய நாமத்திற்குள் நாங்கள் ஓடி வரும்போது ஒரு சுகத்தை, ஆரோக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை உறுதியாய் நாங்கள் பற்றி கொள்ளும்போது எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறீரப்பா. ஆண்டவரே, எல்லாவித பாதுகாப்பை கொடுக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது உம்மையே முதலாவது தேட, உம்மையே நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. வேற எங்கேயும் ஒத்தாசை கிடைக்காது தகப்பனே, உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு. அதை உறுதியாய் பிடித்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை மாத்திரம் நம்பி அவருடைய நாமத்தில் நீங்கள் அடைக்கலமாய் வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேலான ஒரு பாக்கியத்திற்குள் நடத்துவார். காட் பிளஸ் யூ.